அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். இந்த முதலாம் சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். 1ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது அதில் ஒரு 6 வசனங்கள் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா நீதிமானையும் துன்மார்க்கனையும் ஒப்பிட்டு பேசுகிறது. ஸோ நீதிமான் அப்படின்னா யார் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அவங்க நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டான், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டான், இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருப்பான், அதை இரவும் பகலும் தியானமாயிருப்பான். இப்படிப்பட்ட மனுஷன்தான் நீதிமான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் துன்மார்க்கர் அப்படி இல்லை, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதத்தை வாசிப்பது மட்டும் இல்லை, அதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாக இருக்கும்படி அது நம்முடைய வாயை விட்டு பிரியவே கூடாது. அப்போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் நிலைத்து வாழ முடியும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதிலே நிலைத்திருக்க முடியும். அப்போ இந்த நீதிமான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். அவன் தன்னுடைய காலத்தில் தன் கனியை தருவான், இலை உதிராது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ யோசேப்பு பாருங்களேன், அடிமையாக இருக்கும்போதும் சரி, போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போதும் சரி, சிறைச்சாலையில் இருக்கும்போதும் சரி, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். அது தேவன் அவனை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:3 பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். அதே மாதிரி அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்போ துன்மார்க்கனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அது பதரை போன்றது. இந்த பதர் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர் இருக்காது. அது அந்த தொட்டு நீங்கள் பிடிச்சு பார்த்தா அதில் வெயிட்டும் இருக்காது. ஆனால் சோதனையின் காலத்தில் அது பதரை போன்றவர்கள் நிற்க முடியாமல் போய்விடுவாங்க. நியாய தீர்ப்பு நாடிலே நிற்க முடியாமல் போயிடுவாங்க. இப்போ சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவனை விட்டு விலகினதுனால் அவனுக்கு சோதனை காலம் வரும்போது அவனால் நிற்க முடியவில்லை. ஸோ இன்றைக்கு 2 வழிகள் தான். 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்போ லோத்தை பாருங்க, முதல்ல அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சோதம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குதான் அவனுடைய கண்களுக்கு. ஸோ அவன் செலக்ட் பண்ணிட்டான். அப்புறம் அங்கே போய் தங்குனான். அதுக்கப்புறம் பாருங்கள், சோதோமுடைய வாசலில் குடியிருந்தான், அவனுடைய உட்கார்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அருவருப்பான சந்ததி உண்டாவதற்கு அது ஏதுவாய் போய்விட்டது. அவன் ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு அவன் செலக்ட் பண்ண காரியம் துன்மார்க்கரோடு இருக்கிற அந்த துன்மார்க்கர் இருக்கிற இடத்தை செலக்ட் பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கை ஒரு அருவருப்பாக முடிந்தது. இன்றைக்கு நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்ம தெரிந்தெடுக்கிறது நீதிமான்களின் வழியா துன்மார்க்கரின் வழியா? அப்போ நீதிமான்களின் வழி ரொம்ப மெதுவாக வளர்ந்து பலன் கொடுக்கும். துன்மார்க்கர் அப்படி ரொம்ப சீக்கிரமாக வளருவாங்க, ஆனால் அது சீக்கிரமாக அப்படியே போயிடும். இன்றைக்கு சங்கீதம் 1 நம்ம பார்க்குற அந்த 2 வழிகளை இன்றைக்கி நம்ம முன்னிறுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 2 வழி. கேட்டுக்கு போகிற வாசல்,
ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும் நெருக்கமாக இருக்குமா. ஸோ நீதிமானாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னா அந்த ஜீவனுக்கு போகிற அந்த இடுக்கமான வாசலை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி யோசேப்பு, தானியேல், தாவீது இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். தாவீது பாவம் செய்தான், ஆனால் அவன் மனம் திரும்பினபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வை பெற்று கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? இன்றைக்கி பதராக இருக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா, இல்லை ஒரு நல்ல மரமாக இருக்க விரும்புகிறோமா? மரம் எப்படி வளரும்னா மெதுவாக வளரும். பதர் சீக்கிரத்தில் வளரும், சீக்கிரத்தில் அழிந்து போகும். நம்மை சோதித்து அந்த காரியங்களில் நம் தேவனிடத்தில் தயையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கை மரத்தை போல் இருக்குதா அல்லது பதரை போல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா, இதையெல்லாம் நம்ம அறிந்து நிதானித்து செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை நீதிமான்களுடைய வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு நம்ம உபவாசம் மட்டுமே நம்மளுக்கு பத்தாது. ஒரு வேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யோசுவாவுடைய வெற்றிக்கு ரகசியமே வேதம்தான். தானியேல் பாபிலோனில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தபடினால் ஒரு சூழ்நிலை மாறினா கூட அவன் மாறலை. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேர் ஆழமாக இருக்குதான். நீங்கள் பாருங்கள், நம்முடைய காலத்தில் கனி கொடுக்கிறோமா, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த லெந்து நாட்கள், ஆண்டவரே என்னுடைய வழி நீதிமானின் வழியாக நான் தெரிந்தெடுக்கிறேனா, அல்லது துன்மார்க்கமான வழி என் வாழ்க்கையில் காணப்படுகிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து தாவீதை போல ஆண்டவரை சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று சொல்லி நாம் கேட்போமா? ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை நீதிமான்களாய் நீர் மாற வேண்டும் என்று தான் நீர் விரும்புகிறீர் தகப்பனே. அப்பா, உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கை நீதிமான்களின் வாழ்க்கையாய் நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. துன்மார்க்கரை போல, பதரை போல நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. பதராயிருந்தால் சோதனை காலத்தில் நிற்க முடியாதே ஆண்டவரே. நாங்கள் இலையுதிராதிருக்கிற ஒரு மரமாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல நாம் வாழ வேண்டும், லோத்தை போல அல்ல. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் யோசேப்பை போல உண்மையில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். God bless you.